அன்பான, பண்பான, பாசமிக்க, பெருமைமிக்க, புண்ணியமிக்க, அற்புத ஆலயம். இன்றைக்கி என்ன கோயிலில் இருக்கோன்னா, மங்கள விநாயகர் சாக்கோட்டையில் இருக்குது. நவராத்திரி விழா கொண்டாடுறாங்க. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3/10 16/10 வரைக்கும் கொண்டாடுறாங்க. அதனால் அந்த கோயில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. கொலு வைக்கிறது என்னத்துக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதி தேவி எல்லா ரூபமாகவும் இருக்காங்கன்றதுக்காக தான் கொலு வச்சுருக்காங்க. கொலுவை தரிசனம் பண்ணோம்னா, அந்த நவராத்திரி டு நவராத்திரி அடுத்த நவராத்திரி வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். நம்ம அற்புத ஆலயம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். எல்லாம் இப்போ நவராத்திரி சம்மந்தப்பட்ட கோயில் தான் பார்த்துட்ருக்கோம். கொலு இருக்கிற கோயிலை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த மங்கள விநாயகர், இந்த கோயிலோட பேர் மங்கள விநாயகர். இந்த பிள்ளையார் கோயிலுக்கு அபிஷேகமோ இல்லை வேண்டிக்கிட்டாலோ நல்லது நடக்கும் அப்படின்றது தான். அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் ஆகும். மங்கள விநாயகர் பேர் மங்கள விநாயகர் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா சாக்கோட்டையில் இருக்குது. முதல் தெருவில் இருக்குது. அதனால் இந்த கோயிலுக்கு அனைவரும் அவசியம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விநாயகருடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. ஓம் ஏகதண்டாய் வித்மிகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ விநாயகர் பிரசோதயாத். எந்த செயலை தொடங்கும்போது விநாயகரை வணங்கிக்கிட்டு நாம் செயல்படுத்தினோம்னா அது வெற்றிகரமாக அமையுன்றது தான் இது. அடுத்தது குலதெய்வத்தை கும்பிடணும். அது மாரியம்மனாகவும் இருக்கலாம், இல்லை காத்தவராயனாக இருக்கலாம். அந்த இதை கும்பிட்டிங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தை கும்பிடணும். அது முருகராகவும் இருக்கலாம், இதாகவும் இருக்கலாம்.